127வது சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்படுகிறது. மனுஷர் தர முடியாத பலன்களை, மனுஷனிடத்தில் எடுத்துக்கொள்ள முடியாத பலன்களை கர்த்தருக்கு தருகிறார். ஆபிரகாம் கேட்டான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? ஆபிரகாமுக்கு தேவை ஒரு குழந்தை. ஆண்டவர் சொன்னார், டே ஆபிரகாம், உனக்கு நான் வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தினை போல உன் சந்ததியை ஆசீர்வதிக்க வல்லவர். உனக்கு ஒரு சந்ததியை நான் கட்டளிடுவேன், உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னார். இன்றைக்கு சிலருக்கு நேராய் தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை வருகிறது. கர்த்தனுக்கு ஒரு கற்பத்தின் கனியை திறப்புகிறார். பல ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு வருகிறது தீர்க்கதரிசன வார்த்தையை அணைத்துக் கொண்டு சொல்லி, இயேசுவின் நாமத்தில் அந்த பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார், நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன் சொல்லி அடுத்த வருடம் இந்நேரத்துக்குள் கர்த்தர் ஒரு குழந்தை நீ அணைத்துக் கொண்டிருக்க முடியாது. கர்த்தர் உனக்கு கிருபை தரப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.